அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் முதியவர்கள் கோடை காலத்தில் உடல் ரீதியாக எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் மற்றும் தான் எவ்வாறு இந்த கோடை காலத்தில் தன் உடல் நலத்தை பேணுகிறார் என்பது பற்றியும் கூறுகிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம், திருமதி சந்திரா சோலைமலை பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடவுள் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. அது வெயிலுக்கு வேண்டிய உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுறதுக்காக இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வயசானவங்களுக்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் அந்த வயசில் தானே இருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி சின்ன சின்னதாக தான் சொல்லுவேன். பெருசாக செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ சின்னதாக செஞ்சு அதை பலன் அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு சூரியனை வணங்கிட்டு ஒரு டம்ளர் சின்ன அது ஒரு 100 மில்லி அந்த மாதிரி இருக்கிற அளவு தண்ணி குடிச்சுக்கோங்க. போதும், நிறைய குடிக்கணும் அப்படின்றது இல்லை. அது இப்போ வெயில் காலத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யும்போது என்ன செய்கிறீங்க, முடிஞ்சா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை காலையில் வெறும் அப்படியே ஊற வைக்காமல் ஒன்றும் செய்யாமல் வெறும் வெந்தயத்தை 1/2 ஸ்பூன் போட்டு அந்த தண்ணியே குடிச்சு ஒரே ஒரு டம்ளர், அது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போதும். ஊற போடணும், கொதிக்க வைக்கணும், பொடி பண்ணணும் அப்படின்றதே இல்லை. நேரடியாக அந்த 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை பாயில் போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சூட்டில் இருந்து வர அந்த நீர்க்கடுப்பு, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வெந்தயம் தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயில் காலத்து ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். வேறு பெரிய இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் அது தேவையான அளவு அப்புறமே குடிச்சுக்கிறது உணவு, ஜூஸு என்னென்ன குடிக்கிறீங்களோ அதை அப்புறம் குடிச்சுக்கோங்க. காலை இது மட்டும் முதல்ல இதை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூன்ற உடம்புக்கு ரொம்ப தாக்காது. வெயில் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மயக்கமாக கொஞ்சம் வரும். அது வெயில் தாக்கத்துனால. வீட்டில் இருந்தாலும் வெக்கையாக தானே இருக்கும். அதனால என்னதான் ஏசி போட்டு வீட்டில் ஃபேன் போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் வெதுப்பாக வெக்கையாகவும் ஒரு மாதிரி பலகீனமாகவும் இருக்கும். அதுக்காக வெந்தயம் சிறந்த உணவு. அதுக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கட்டுப்படுத்தும். இந்த வெயில் காலம் 3 மாதம் ஃபுல்லாக நீங்கள் வெந்தயத்தை காலை உணவுன்னு இல்லை, உணவாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் குடிக்கிறது, அது குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டில் இருந்து நல்லா தாக்கத்துலேருந்து தப்பிச்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் காலை உணவு கஞ்சி,
வெந்தய கஞ்சி, அந்த வெந்தய கஞ்சி கூட இல்ல. பாசிப்பருப்பு கஞ்சி அதெல்லாம் சொல்றாங்க. இல்லன்னா மாப்பிள்ளை அரிசி சம்பா கஞ்சி இது மாரி கஞ்சியா குடிச்சீங்கன்னா கூட நம்ம உடம்பு பலகீனமாகாம பாதுகாத்துக்கிடலாம். அதாவது சப்பாத்தி, பூரி, பொங்கல் அப்படி இப்படின்னு நெறைய சாப்பிட்டா ஒரு மாரி ரொம்ப திம்மாவும் இதா இருக்கும். அந்த கஞ்சி குடிச்சீங்கன்னா சீக்கிரமா பலகீனம் ஆகாம தப்பிச்சுக்கிடலாம். அதே மாரி மோர்ல கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவு மதியானத்துக்கு மோர் அடிச்சு அதில ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு, துளியூண்டு உப்பு போட்டு, முடிஞ்ச அளவுக்கு மத்தியானத்துக்கு அதையும் தினசரி குடிச்சீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லி தழை, கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அது ஒரு கைப்பிடி, ஒரு ஒரு 1 டம்ளர் மோர் நல்லா மிக்ஸியில ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சீங்கன்னா, துளியூண்டு உப்பு போட்டு அத வச்சு சாப்பிட்ட பிறகு கூட குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடியும் குடிச்சுக்கிடலாம். முன்னாடியானா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாரி மோர்ல குடிக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது அது ரொம்ப நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் துளியூண்டு உப்பு போட்டு, தேவைப்பட்டா இத்துணூண்டு இஞ்சி கூட போடலாம். நல்லாருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லாருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு உடம்புல இருந்து அத வெப்பத்திலருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த இதுவும் வரும். காலையில வெந்தயம் சாப்பிட்டுருக்கோம், மத்தியானத்துக்கு இந்த மோர் குடிச்சிருக்கோம். அந்த இது இருக்கும்போது நல்லா வெப்பத்த குறைக்கும். உடம்பு உடம்பு ரொம்ப வெப்பமாவே இருக்காது. நீர்க்கடுப்பு வராது. நீர் ஒழுங்கா இருக்கும். வெந்தயம் சாப்பிடுறதுனால அது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஆ இது இதா வரும். சமமா இருக்கும். சர்க்கரை அளவு சமமா இருக்கும். சர்க்கரைய பத்தி பயப்படக்கூட தேவை இருக்காது. இது தினசரி சாப்பிடுறதுனால. வேற எந்த இதுவும் சாப்பிட்டாலும் இந்த இது வந்து சமப்படுத்தும். வெந்தயம். அதனால சர்க்கரை இருக்கிறவங்க கட்டாயமா சாப்பிடுங்க வெந்தயத்த. மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் தேவையான அளவு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஜூஸ் குடிப்பீங்கன்னா குடிக்கிறவங்கன்னா இந்த தர்பூசணி, கிர்னி பழம் அந்த மாரி சாப்பிட்டுக்கிடலாம். அதுவும் ஜூஸா குடிச்சா கூட நல்லது தான். கிர்னி பழம்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. குடிக்க முடியும். வயிறுக்கும் நல்லா திம்மா இருக்கும். கண்டதும் சாப்பிடணுன்ற தேவை இருக்காது. இதுவே போதும் நம்மளுக்கு உடம்பு பலகீனமாகாம பாதுகாத்துக்கிறோம். நல்லா அத மாரி குடிச்சுக்கிட்டு வாங்க. தெளிவா இந்த இந்த இத தான் சாப்பிடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லது. வெயில் காலத்துக்கு பொரிச்சது, முட்டை அது இதுன்னு நம்ம பாட்டுக்கு வயசானவங்கள் மனசுல வச்சுக்கிட்டு, நம்மளா அத தெரிஞ்சுக்கணும். இந்த வயசு இருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சாப்பிட்டா தான் செரிமானம் ஆகும். இதுவே போதும். அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. அப்பதான் நான் நல்லாருக்கும். தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கே தெரிய தானே செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அத மத்தவங்க வாங்கி குடுக்குறாங்க. அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன்னு சொல்லாம, உங்களுக்கு என்ன தேவையோ, அத முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. நல்லாருக்கும். உடம்புக்கும் நல்லாருக்கும். நம்மள நாம தானே பாதுகாத்துக்கிறணும். அதுக்காக தான். இவ்வளோ தூரத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அசால்ட்டா இருக்காம பார்த்துக்கிறணும் அதுக்காக தான். அவங்க குடுப்பாங்க. வீட்ல இருக்கவங்க குடுப்பாங்க தான். அவங்கள கவனிப்பாங்க. நீங்களும் உங்கள கவனிச்சுக்கோங்க. அவங்க குடுப்பாங்க. அதெல்லாம் நெனச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ணக்கூடாதுல்ல. நீங்க அப்படி வேணும்னா கேட்டு வீட்ல இருக்கவங்கள வாங்கி குடிங்க. இத செஞ்சு குடுங்க அப்படின்னு செஞ்சு குடுங்க. உங்களுக்கு செய்யறது முடியும் அப்படின்னா செஞ்சு குடுங்க. நீங்க குடிங்க. அதுக்கு அவங்கள கோச்சுக்கல, எனக்கு தரல, கவனிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். யாரா இருந்தாலும் மத்தவங்கள குறை சொல்லாம பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையா? அத கேட்டு வாங்குங்க வீட்ல. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அப்ப குடுப்பாங்க. செஞ்சு குடுப்பாங்க. அவங்களுக்கு வேலை இருந்ததுன்னா, நீங்க செஞ்சு குடுங்க. உங்களால முடியும். சின்ன வேலை தானே இதெல்லாம். பெரிய பெரிய வேலை கிடையாது. வீட்லயே வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்ல. வீட்ல இருக்கிறத செஞ்சு குடுங்க. அவ்வளோதான். வீட்ல என்ன வச்சிருக்காங்களோ, அதுல இருக்கிறத சிறந்த உணவா பார்த்து குடிங்க. மத்தியான உணவு அந்த மோரு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு மோர் கூட குடிச்சீங்கன்னா நல்லாதான். அந்த சொன்ன கொத்தமல்லி தழை போட்டு குடிக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கலாம். அது பிறகு மத்தியானத்துக்கு மேல அதுக்கு என்னென்ன நீங்க குடிக்கிறீங்களோ, அது டீ, காஃபி ஏதாவது குடிச்சுக்கிட்டு இரவு உணவும் அதே மாரி பார்த்துக்கோங்க. இரவு உணவுலயும் கஞ்சி இருந்தா நல்லா தான் இருக்கும். சீக்கிரமா செரிமானம் ஆகும். ஆ கஞ்சின்னா, அதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி அது குடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். குடிக்காதவங்களுக்கு நீங்க அரிசி கஞ்சி
அரிசி கஞ்சி கூட சூடா வச்சு கூட குடிச்சுக்கிடலாம். அப்படி இல்ல, பிடிக்கல அப்படின்னா, வேற வழி இல்லன்னா இட்லி தான். இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அப்புறம் அதுக்கு பிறகு. ஏன்னா, இட்லி சாப்பிடுறத விட அந்த கஞ்சி சாப்பிடுறது ரொம்ப நல்லது தான். உடம்பு கொஞ்ச நாள் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தெம்பு கொடுக்கும். கை, கால் வலி ரொம்ப வராது. கொஞ்சம் நரம்புகளுக்காக தேவையான அளவு கொஞ்சம் பலப்படுத்தும். மாப்பிள்ளை அரிசி அரிசி வந்து இந்த நரம்புக்கு நல்லது. அது சுறுசுறுப்பா இருக்கும். கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியும். நரம்பு பலகீனம் இல்லாம பார்த்துக்கங்க. அதே மாரி எலும்பும் பார்த்துக்கணும்ல அதுக்காக தான். அந்த இதுக்கு நான் இது மொத்தத்துக்கே இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி வந்து ரொம்ப நல்லது. அத சாப்பிட்டா உடம்புக்கு, நரம்புக்கு, எலும்புக்கு நல்லது. ரொம்ப வலி இல்லாம பார்த்துக்கிறோம். அந்த இதுக்காக தான் அந்த அரிசி கஞ்சி தினசரி ஒரு வேளையாவது குடிங்க. காலையில குடிங்க, இல்லாட்டா இரவு குடிங்க. 2 வேளையில ஏதாவது ஒரு வேளை முடிஞ்ச அளவுக்கு அத குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலே ரொம்ப நல்லது தான். அந்த இதுல செரிமானம் அதாவது நெறைய தடவ சாப்பிட்டுட்டு ராத்திரி செரிமானம் இல்ல, எனக்கு தூக்கம் இல்ல அப்படின்லாம் வராது. இத சாப்பிட்டீங்கன்னா நல்லாவும் தூக்கமும் வரும். நரம்புக்கும் பலப்படுத்தும், உடம்பு வலிகளும் வராம பார்த்துக்கிடலாம். அது நெறைய நேரம் ஓயாம ஓயாம பாத்ரூம் போக அவசியம் இருக்காது. இந்த அரிசி கஞ்சி சாப்பிட்டோம்னா, சும்மா சர்க்கரை வியாதி இருக்கவங்க கூட எந்திரிச்சு ஒரு 10 தடக்க ஓயாம எந்திரிச்சு ராத்திரி போவாங்க. அந்த மாரி போகாம தவிர்த்துக்கிடலாம். 1, 2 தடவ எந்திரிக்க மாரி தான் இருக்கும். தூக்கமும் கெடாது. அதுக்காக இந்த உணவு சிறந்த உணவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, நானும் உங்களுக்கு அத சொல்றேன் நானு. அந்த கஞ்சி சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்காக தான் அந்த உணவ பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க அத சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உடம்பு வலி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? குறையுதா? இடுப்பு கால்லாம் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கவங்க தொடர்ந்து நீங்க 1 மாசம் கூட சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு பலகீனத்திலிருந்து தப்பிச்சுக்கிடலாம். பலகீனம் ஆகாது. கை கால்ல இருந்து அப்படியே நடுக்கம் கொடுக்குது. லேசா நடுக்கம் குடுக்குற மாரி ஆரம்பிக்கிறவங்க இத சாப்பிட்டீங்கன்னா, அந்த நடுக்கம் நின்றும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டேன், அப்படியே காணாம நிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. மருந்தெல்லாம் வாழ்க்கை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சர்க்கரைக்குன்னு எத்தன வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு சர்க்கரை சரியா போச்சு. அப்ப கஞ்சிய மட்டும் ஒரு நாள் குடிச்சோனே சரியா போயிரும்னு நெனைக்கக்கூடாது. 1 மாசம் 2 மாசம் அப்படி தொடர்ந்து சாப்பாடு தானே அது தினசரி எப்படியும் நம்ம சாப்பிட்டு தான் ஆவோம். அதனால அது சாப்பிட்டுருந்தா தான் அதனுடைய பலன் தெரியும். மாத்திரை தின்றது வருஷ கணக்கா தின்றப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டான். அது ஒரு மருந்து வேற ஏதாச்சும் உணவு சொன்னா மட்டும், "ஏம்மா இத குடிச்சா சரியா போயிருமா?" அப்படின்னு நக்கலா பேசக்கூடாது. அது கரெக்ட்டா அது சரியா நம்ம அத பயன்படுத்தினா அதோட பயன் நல்லா தான் இருக்கும். குடிச்சு பார்த்தா தானே குடிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா தானே தெரியும் அதோட பலன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதான் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உடம்புக்கு தெரியும் தானே. எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாது. அது செய்யணும், இத செய்யணும் அப்படின்னு எல்லாம் தெரியும். அதனால அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கங்க. உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறணும்ல. அப்பதான் நல்லது. வீட்ல நம்மளுக்கும் நல்லது, வீட்ல இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்மளால முடிஞ்ச வேலைகள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் வேலை சின்ன சின்ன வேலைய பார்த்துக்கங்க. அப்பதான் உடம்புக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு பலம் வரும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாம் தான் வலிக்கும். ஒரு வேலையும் பார்க்காம இருந்தாலும் வலிக்க தான் செய்யும். பார்த்தும் வலிக்குது அப்படின்னா, இந்த மாரி இதுகள சாப்பிட்டு நம்ம சமாளிச்சுக்கிடலாம். அதுக்கு தேவையான அளவு சத்து கிடைக்கும். அதே மாரி தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அப்பப்போ ஒரு 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 1 மணி நேரத்துக்கு 1 டம்ளர் தண்ணி. அதாவது 100 மில்லி கூட குடிச்சா போதும். நெறைய குடிக்கணும் அப்படின்றது இல்ல. தேவையான அளவு தண்ணி குடிக்கவும் கூடாது. தேவையில்லாத அளவுக்கு. நம்மளுக்கு என்ன தேவையோ அது அளவு தண்ணி குடிச்சா போதும். இந்த 2, 3 லிட்டர், 4 லிட்டர் அப்படின்ற கணக்கெல்லாம் தேவையில்ல. அதுக்கு நம்மளுக்கு நீர் போறதுக்கும், உடம்புல நீர் சத்து தங்குறதுக்காக வேண்டிய தண்ணி நம்மளுக்கு தேவை. அதனால முக்கியமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அது மாரி ஒரு 100 மில்லி கூட குடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும்.
அது அதிகமாக அப்படியே நிறையா லிட்டர்லாம் குடிக்கணும், 1/4 லிட்டர் குடிக்கணும், 1 லிட்டர் குடிக்கணும் அப்படின்ற தேவையே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியும் குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீர் சத்து நம்மளுக்கு கம்மியாகாம அந்த நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா உடம்பு கொஞ்சம் பலகீனம் ஆயிரும். அதுக்காக அந்த நீர் சத்து இது தண்ணியும் அதே அளவுக்கு அதிகமாக குடிக்க வேணாம். ஆனால் தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. அதனால 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 100 மில்லி அளவு தண்ணி குடிங்க. தேவை அதான் மோர் கட்டாயமா குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மத்தியானத்துக்கு. மத்தியானத்துக்கு குடிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா ஒரு 11 மணியை போல கூட குடிங்க. மோர் அந்த கொத்தமல்லி தழை, உப்பு, இஞ்சி போட்டு குடிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ருசியாக தான் இருக்கும். உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் சத்து நம்மளுக்கு தேவையான அளவு இருந்துகிட்டு இருக்கும். அந்த நீர் சத்து குறையாம பார்த்துக்கிறது தானே, அதுக்காக தான் இப்போ இதை சொல்றது. வெந்தயமும் நீர் சத்து உள்ளது தான். அதுவும் நல்லா பாதுகாக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி பழம் அதாவது தர்பூசணி அது மாதிரி தேவையானது அப்போ மத்தியானத்துக்குள்ளே சாப்பிடுங்க. தர்பூசணியும் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட வேண்டாம். மத்தியானத்துக்குள்ளே சாப்பிடுங்க. பழச்சாரெல்லாம் அதே மாதிரி 3 மணி அதுக்குள்ளே முடிச்சுக்கிடணும். அதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிட்றதுன்ற அவசியம் இல்லை. பழச்சாரெல்லாம் அப்போ தான் சரியாக ஜீரணமாகும். அதுக்கு பிறகு பழங்களை சாப்பிடத்தான் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு ஒத்துக்கிறாது. அதனால் 3 மணி 4 மணிக்குள்ளே பழங்கள், நீர் பழங்கள், இந்த கொய்யா பழமெல்லாம் சாயங்காலத்துக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு சத்து கிடைக்கும். அதை நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச வேலையை நம்ம பார்த்துக்கிடலாம். மற்ற எல்லாத்துக்கும் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறதை எதிர்பார்க்காம நீங்களே உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிடலாம் தாராளமாக. நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு. அதாவது அது எதை செய்யலாம், பிள்ளைகளுக்கு தேவையானதை பேர பேத்திகளுக்கு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. அதுவே உங்களுக்கு தேவையான சுறுசுறுப்பு கிடச்சிக்கிறோம். அவங்களுக்கு செய்கிறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னா கேட்டு செய்யுங்க. எனக்கு கேட்கல, நான் செய்யலை அப்படின்னு சொல்லாமல் நீங்களே கேட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்புறம் மனசு நிம்மதியாகவும் இருக்கும். நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். மன நிறைவாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா சட்டமெல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் மாற்றிக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்காக நல்லதுக்காக சொல்கிறேன். நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் கடவுள் அனுகிரகத்தோட அருள்பெரும் ஆண்டவர் உங்களை எப்பயும் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் ஆயுளோட வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்